வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ராகு கேதுவை பற்றி நிறைய கேள்விகள் இன்னைக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் ராகு கேதுங்கிறது நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குது, எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நம்ம பொதுவுடைமூர்த்தி சார் குருஜி அவங்க பேசியிருப்பாங்க. ராகு நீர் ராசிகளில் அமர்வதுங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்கிறது சொல்லியிருப்பாங்க. கடகராசியில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது. விருச்சிக ராசியில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது. மீன ராசியில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ராகுங்கிறது பாம்பு, சர்ப்பம். இந்த சர்ப்பம் தண்ணியில் விட்டால் எப்படி இருக்கும், அதோட போக்கில் போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கூட கண்ட்ரோலாக இருக்காது. தான் மனம் போல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு வழி எங்கே கிடைக்குதோ அதை பார்த்து அப்படி போயிட்டே இருக்கும். இது ஒரு வாழ்க்கை முறைக்கு சரியான ஒரு தன்மையான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் அங்கே வைக்கணும். பொதுவாகவே ராகு ஒரு ஜாதகத்தில் நல்ல பாவங்களில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாருமே இல்லாமல் அவங்க திட்டமிடுதல், அவங்களுடைய செயல்கள்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க முயற்சி பண்ணக்கூடியதுங்கிறத விட அந்த வழி திறந்து விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். யாருமே எட்ட முடியாத ஒரு உயரத்தில் அடையக்கூடிய ஒரு நிலைங்கிறது இந்த ராகுவுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த தொலைத்தொடர்புகள், கம்யூனிகேஷன் லெவல்ங்கிறது ராகு. இந்த யூடியூபு அதெல்லாமே ராகு தான். உங்களுக்கு ராகுவுடைய அந்த கும்ப லக்னம், மிதுன லக்னம், அதே மாதிரி துலா லக்னக்காரங்க யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு நல்ல நிலையில் இந்த வருஷ பலன்களில் பலனை கொடுக்கிறார். இந்த ஒரு வருஷத்தில் யூடியூப் சேனலுங்கிறது அவ்வளோ ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்கள் ஜாதகப்படி இந்த 3 லக்னங்கள் போகும்போது நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய அந்த 3ஆம் பாவகம் எது சார்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.